ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேலிப்பருத்தி. அன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் பாருங்கள். அழகாக டென்ட்ரில்ஸ் பூ பாருங்கள், மொட்டுங்க பாருங்கள். இதுதான் இது ஃபுல்லாக எத்தனை காய் ஆகுதுன்னு தெரியல. இந்த பூ இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு. இது பரவுறதுக்கு, இது படர்றதுக்காக பாருங்கள். துளசி கூட நாங்கள் பறிக்காமல் வச்சுருக்கோம். கருந்துளசி பாருங்கள், விதை வச்சிருச்சு. அதை கூட பறிக்காமல் வச்சுருக்கோம். இதுதான் வேலிப்பருத்தி காய். இது பாருங்கள், வேலிப்பருத்தி காய் பாருங்கள். இப்படித்தான் ரெண்டாக இந்த ரெட்டையாக இப்படித்தான் வரும். நிறைய கொத்தாக வரும். இந்த பாருங்க, இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த வரையணுங்க. இந்த வரும் நடுவில் இந்த மாதிரி உடைக்கணும். உடைச்சி அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு உள்ள தோல் இருக்குல்ல, அந்த தோலை உரித்து எடுத்தோன்னா வந்துடும். வந்துட்டு உள்ளே எடுத்துட்டாங்க. இந்த காமிங்க, இந்த பார்த்திங்களா, இப்படி இருக்கும். இதை கழுவிட்டு நல்லா வதக்கி நல்லா வேக விட்டு புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லது, உடம்புக்கு நல்லதுங்க. இது ரொம்ப பார்த்துக்கோங்க. வேலிப்பருத்தி காய் தான். தேங்க்யூ. வேலிப்பருத்தி காய் உங்களுக்கு க்ளீன் பண்ண அப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள். இவ்வளோ காய். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்ததில்லை. வெளியே ஒரு வெளியே இருக்க மரத்தில், கோணிப்பண்ணை பக்கத்தில் ஒரு இது இருக்குது, மரங்களாக இருக்கும். அங்கே ஒரே ஒரு செடி, இலையே இல்லை, ஆனால் எல்லாம் வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, எல்லாம் முத்தி. இது பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே தோட்டத்தில் க்ரோ பேக்கில் போட்டுருவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பாருங்கள் இப்படி இருக்கும். இதில் தான் இந்த கொத்து அப்படி பிடிச்சி வரும். இதெல்லாம் விதை, பச்சை கலர் விதை, காஞ்ச விதையை காமிக்கிறேன். வேலிப்பருத்தி பாருங்கள், வெடித்து பரவும் விதை, ஆட்டோகோரி சொல்லுவாங்க பாருங்கள். இதான் விதை, காஞ்ச விதை இதுதான். இந்த பாருங்க, இது வேலிப்பருத்தி. அப்புறம் கொடி சம்மங்கியும் விதையும் இப்படி தான் இருக்கும். இதை அப்படி பரவி எங்கெங்கே விழுகுதோ அங்கங்கே உங்களுக்கு விதை மழை பெஞ்சிச்சின்னா அப்படியே ஊறி உங்களுக்கு புது செடி ஃபார்ம் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ விதை பாருங்கள். இது நிறைய கூட விட்டு வந்துட்டேன் அப்படி அந்த இடத்துல. இதை அப்படியே எடுத்து நம்ம தோட்டத்தில் போட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி பிரண்டை புளிக்குழம்பு. பிரண்டை, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் வதக்கி வச்சுட்டு கருணக்கிழங்கு குழம்பு போட்டு, கருணக்கிழங்கு வேக வச்சு அதையும் போட்டு புளிக்குழம்பு வச்சிட்டோம். அதனால் அந்த வேலிப்பருத்திக்கு புளிக்குழம்பு வைக்கிறதும் உங்களுக்கு பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி தானே நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதனால் இதை வதக்கிட்டு வேலிப்பருத்தியை நல்லா வேக வச்சு எங்கள் புளிக்குழம்பு கூட சேர்த்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க, கொஞ்சம் நிறையாவே கசப்பாக இருக்கும். புளிக்குழம்பு கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் மட்டு போட்டுரும். கசப்பு பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.